பழனி தண்டாயுதபாணி கோயில் கிரிவல வீதிகளில் எந்தவிதமான மளிகை கடைகளும் இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், எந்த வழக்கின் பின்னணியிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லலாம். அதாவது சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் பழனி மலைக்கோவில் சுற்றியுள்ள அந்த கிரி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்பில் அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் கிருஷ்ணகுமார் அமர்வில் தனபால் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்த நிலையில் இன்று கோவில் தரப்பு மற்றும் வருவாய்த்துறை தரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பக்தர்களின் நலன் கருதி பழனி அடிவாரத்தில் உள்ள கிரி வீதிகளில் வணிக நோக்கிலான எந்த ஒரு கடையும் இருக்கக்கூடாது. இதை கோவில் நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று கிரி வீதியில் கோவில் நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பஞ்சாமிர்த கடைகளை கூட அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் கிரி வீதிகளில் எல்லா பக்கமும் வாகனங்கள் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் சாலையில் இருந்து கிரி வீதி வழியாக செல்லும் சாலையில் மட்டும் தடுப்பு அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த கிரி வீதியில் ஆக்கிரமிப்பில் அகற்றுவது குறித்தும் கோவில் பாதுகாப்பு குறித்தும் கூடுதல் போலீசாரை நியமிப்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பதில்மனு தாக்கல் செய்யவும், ஆக்கிரமிப்பில் அகற்றுவது குறித்து கோவில் நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் பதில்மனு தாக்கல் செய்யும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற வெள்ளிக்கிழமை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.